உலக தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் வலையொலியிலேயே முதலாக தமிழ் மட்டுமே பேசும் ஒலியலை வரிசையான அம்மா நான் சும்மா இல்லை ஒலியலை வரிசைக்கு வரவேற்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம ஒலியலை வரிசையை கைச்சாடாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அறிவிக்கும் பெத்தானே அழுத்திடுங்க. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி. அந்த வீட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். குறிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி என்னோடய வீட்டுக்கும் ஒன்று தேவைப்பட்டது. அதை நான் எப்படி சரி செஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. பொதுவாக நம்ம நிறைய பேர் வேலை செய்கிற காணொலிகள் வீடியோஸை பார்க்கும்போது நம்மளும் அந்த வேலையெல்லாம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு ஊக்குவிப்பு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு ஒர்க் வித் மீ, என்னோட சேர்ந்து வேலை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு காணொலி தான் இன்றைக்கி. எந்த ஒரு பெரிய வேலை கொஞ்ச நேரம் உட்காந்து செய்கிற வேலை அப்படின்னா நம்ம சௌரியம் ரொம்ப முக்கியம். அதை முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது என்னுடைய குழந்தையோட அலமாரி. இதில் என்னெல்லாம் பண்ண போகிறேன், என்னெல்லாம் தேவைப்பட்டது அப்படிங்கிறத இனி வர காணொலியில் அப்படி முழுசாக சொல்கிறேன். இன்றைக்கி கால் சட்டை பேண்ட் எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மடிக்கிறதுக்கு பதிலாக நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இது ரொம்ப வசதியாக இருக்கும், நல்லா நின்றுக்கும். இதே மாதிரி கைச்சட்டை, அதாவது மேல் சட்டையும் எப்படி மடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதையும் இந்த மாதிரி மடித்து நல்லா சுருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா பசங்களுக்கு சுலபமாக எடுக்கிறதுக்கும் இருக்கும், அதேமாதிரி நமக்கு வைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். நான் எல்லாத்தையும் இப்போ தனித்தனியாக மடித்து எடுத்துக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே ஏற்கனவே மடித்து தான் வச்சுருந்தது. ஆனால் பசங்க எடுக்க வரும்போது ஒன்று எடுப்பாங்க, அது மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே விழுந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அதை திரும்ப இதாகிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம பார்ப்போம். இது எல்லா வீடுகள்லேயும் நடக்கும். அப்புறம் இது நம்மளே எடுத்து கொடுத்துடலாம். எந்த உடை மாற்றணும், எந்த உடை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்மளே எடுத்து கொடுத்துடலாம். ஆனால் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்கிறதுக்கு நம்ம குழந்தைங்கள சின்னதுலேருந்தே பழக்கணும். அப்படிங்கிறதுக்காக நான் அவங்கக்கிட்டே விட்டுடுவேன். அதில் இப்போ எப்போவுமே விழுந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் நாள் பார்த்தேன், இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு மாதிரி. நம்ம வீட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்போம், சரிங்களா? எல்லாருமே அப்படி தான், எல்லா அம்மாக்களும் அப்படி தான், எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது சரி இதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் சமையலெல்லாம் முடிச்சுட்டு நான் இந்த வேலைக்கு உட்காந்தேன். எனக்கு இதுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் இது கூடயே சேர்ந்து நான் காணொலி வேறு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உடைகள், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப புதுசாக இருக்கிற உடைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் மாட்டியில் மாட்டி நான் அங்கே வைக்க போகிறேன். அப்போ அவங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி அங்கே ஏற்கனவே இன்னொரு ஹேங்கர் மாட்டி வச்சுருந்தேன். அது வேறு விதமானது. அதையும் கழட்டி எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துட்டோம்னா இந்த புதுசெல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா என்னோடய பையன் கிட்டத்தட்ட 2 வருஷமாக போட்டிருந்த யூனிஃபார்ம். வாங்கும்போதே இந்த நிறத்தில் தான் இருந்தது இந்த சீருடை. இது எப்படின்னா அதை நான் கையிலே துவைப்பேன் எப்போவுமே, அதனால் அது அப்படி இருக்குது. இது சீருடை மட்டும். அதுக்கப்புறமா இதெல்லாம் அவனுடைய பள்ளியில் வாரம் ப்ராஜெக்ட் இருக்கும். அதுக்காக நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கணும். அவங்களும் பண்ணிட்டு வருவாங்க, நம்மளும் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ண விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஒரு ஞாபகார்த்தம் தானே, அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு துணிப்பையில் போட்டு மாற்றி வச்சுக்க போகிறேன். எனக்கு பிளாஸ்டிக் நெகிழிகள் அவ்வளோக்கா பிடிக்காது. சில இடத்துல நம்ம தவிர்க்கவே முடியாது, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மி பண்ணிடுவேன் என்னோடய வீட்டில். அந்த மாதிரி இந்த DIY ஆர்கனைசர் ஒழுங்குபடுத்துறதுக்கான இந்த பெட்டி நானே பண்ணது. எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் போடுற ஆடைகள், அதுக்கப்புறம் என்னோடய குழந்தையினுடைய முதல் தொட்டி, முதல் கால் சட்டை அதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த காணொலியில் ரொம்ப சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இனிமேல் தான் வரப்போகுது. அதை தவற விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு துணி எடுத்துக்கிறேன். இதில் நம்ம ஒரு அட்டைப்பெட்டி, கார்ட்போர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை வச்சு அளந்து எடுத்துக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, இதை சுற்றி நம்ம மூடணும். அதுக்கு நீங்கள் எப்படி அளப்பீங்களோ அப்படி அளந்துக்கோங்க. நான் சும்மா இந்த மாதிரி அளந்து இந்த மாதிரி ஒரு செவ்வக வடிவம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் அங்கே வருது, அதை மட்டும் நம்ம அளந்து எடுத்துக்க போகிறோம், வெட்டி எடுத்துக்க போகிறோம்.
பொதுவாக இது எல்லோரும் இந்த மாதிரி செய்யும்போது இதுக்கு வந்து பசையோ இல்லை ஹாட் க்ளூகன்னு சொல்லப்பட அந்த சூடான பசையோ உபயோகிப்பாங்க. ஆனால் வந்து நான் ஸ்டாப்லர் பின் வச்சு அடிச்சுக்கிறேன். இதுதான் ரொம்ப சௌரியம். 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதையே நான் வீட்டிலே பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு இப்போ ஒரு விருந்தினர் வராங்க, கெஸ்ட் வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்மளே சமைச்சு கொடுக்குறதுல ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லையா? அது ஒரு தனி சந்தோஷம். கடையில் வாங்கி கொடுக்குறதுன விட அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் காட்டுவேன் ஆர்வம். அதில் வந்து நெகிழிகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு மேலே மட்டும் அது தவிர்க்க முடியல, அந்த கூடைகளை வாங்கி தான் ஆக வேண்டியிருந்தது. அதனால் கீழே மட்டும் நான் என் இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போது மடித்து வச்ச துணியெல்லாம் அடுக்கி வைக்க போகிறோம். அடுக்கி வச்ச துணியெல்லாம் பிரித்து வைக்க போகிறோம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் வீட்டில் போடுற ஆடைகள், அப்புறம் வெளியே போகும்போது போடுற ஆடைகள்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் கை சட்டை, மேலே போடுற ஷர்ட்டு, அதுக்கப்புறம் கால் சட்டை, கீழே போடுற பேண்ட்டு, அதையும் தனித்தனியாக பிரித்து வைக்க போகிறேன். அதுலேயும் புதுசு பழசு அந்த மாதிரி பிரித்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா இரவு ஆடைகள், படுக்கிறதுக்கு முன்னாடி மாற்றிக்கிற ஆடைகள்னு கொஞ்சம் இருக்குது, அதையும் தனித்தனியாக பிரித்து வைக்க போகிறோம். அப்போ நம்ம பசங்களுக்கு அவங்களே போய் அவங்கவுங்க வேலையை செஞ்சுப்பாங்க. நம்மளை கூப்பிடணும், நம்ம வந்து தான் எடுத்து கொடுக்கணுங்கிறது இல்லை, ஒரு தடவை சொல்லி கொடுத்தா போதும். இது எல்லாத்தையும் செய்யணும். அதுக்கப்புறம் காணொலி எடுக்கணும். அதோடு சேர்ந்து இதுக்குள்ளே ஒரு சவாலும் வச்சுருந்தேன், ஒரு சேலஞ்சு எனக்கு நானே. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக வேலை செஞ்சு முடிக்கிறதுக்காக அந்த சவால் வச்சுருந்தேன். அது என்னென்னா 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு. நான் 3/4 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிட்டேன். ஆனால் வந்து அதோட நேரத்தை நான் படம் பிடிக்க மறந்துட்டேன், காணொலி எடுக்காமல் விட்டுட்டேன். அதனால தான் இப்போ காட்ட முடியல. தேங்க்யூ. அம்மா எடுத்து வச்சுக்கிறேன். சொல்லணுன்னா எனக்கு இதை காட்ட கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இது நான் இன்னும் கொஞ்சம் இழுத்து போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லலாம். இப்படி இருந்தால் என்னோடய 6 வயது குழந்தையோட அலமாரி இப்படி மாற்றியாச்சு. இனி இது மாறாது. அப்புறமா குழந்தைங்களோட எல்லா கால் சட்டைக்கும் நிறைய எண்ணத்துக்கு இப்போ இந்த மாதிரி கயிறுகள் வரும். அது எல்லாத்தையுமே என்னுடைய பையனோட முதல் கால் உறை, அதாவது சாக்ஸ், இது தொலைக்க மனசு இல்லை, அதனால் அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். எப்போ கயிறு வேணும்னாலும் இந்த குட்டியை எடுத்தால் போதும். இந்த மாதிரி முழுவதும் தமிழ் மட்டும் பேசும் காணொலிகளை காண ஆதரிக்க அம்மான சும்மா இல்லை ஒலியலை வரிசையை விரும்புங்க. உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. அப்படியே கை சாடிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பகிர்ந்துக்க மறந்துடாதீங்க, நிறைய பேருக்கு தேவைப்படும்.